மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லீவில் சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்கிட்டு வந்த சின்ன சின்ன செடி எல்லாமே எடுத்து இப்போது நட்டுட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை சம்பங்கின்ட்டு இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம மல்லிப்பூ மாதிரியே கோத்து வைக்கலாம். இதுவுமே நல்லா க்ரீப்பர்ஸ் தான் அப்படியே படர்ந்து மேலே ஏறும். கொடி ஏறும். இந்த கொடியை ஏற்றி விட்டோன்னா நல்ல பூவிடும். ஸோ சூப்பராக இருக்கும். பயங்கர வாசனையாக இருக்கும். இதை ரொம்ப வருஷமாக நான் தேடிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது எனக்கு கிடைச்சது. ஸோ வாங்கிட்டு இன்றைக்கி வச்சிட்டோம். ஸோ அடுத்து பேக் சைடில் போய் பார்த்தோன்னா கொஞ்சம் செடி எல்லாமே பாட்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு இருக்கோம். அது என்னென்னன்றது வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மிளகு செடி பார்த்திங்கன்னா தம்பி பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு கொடுத்தாரு. அண்ட் இது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். ஸோ இதையுமே நம்ம இன்றைக்கி கீழே வச்சிடலாம். மெல்பெரி நிறைய ஃப்ரூட்ஸ் விட்டுருக்கு. ಕೆಳಗೆ ನೋಡಿ ಕಾಲು நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி எல்லாம் இந்த மாதிரி பெருசாக கொம்பு வச்சுட்டு ஜாதி மல்லியை கொடி ஏறப்போகுது. அதனால் அதை க்ளீன் பண்ணிட்டோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா முருங்கை மரமும் வந்தப்பத்துலேருந்து நிறைய மரம் உடச்சி வச்சும் வரவே இல்லை. இன்றைக்கி அகெயின் பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது 2 மரத்தை வாங்கிட்டு ஒன்றாவே வச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மல்லி ஆல்ரெடி சும்மா ஒரே ஒரு குச்சி வச்சது இப்போ துளுத்து வந்துட்டுருக்கு. ಕತ್ರಿನಾ ಇಲ್ಲ ನಿನ್ನ ಕೈಯೆಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡವ ಕಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ಇಲ್ವೇ ಇದಲ್ಲ ಅಲ್ಲಿಕೊಂಡು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ಇವಾಗ ಏನು ಇಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? இது என்ன மரம்? மகாகனி. மொகோகனி. இதை எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு செடி எல்லாமே அதில் ஏற்றுறதுக்காக. ಅದು ದೊಡ್ಡ ಮರ ಆಗುತ್ತೆ ರೀ ಅದು. ಮತ್ತೆ ಇಷ್ಟೊಂದು ಒಟ್ಟಿ ಇಟ್ಟರೆ ಇನ್ನೂ ಸೆಂಟ್ರಿಗಿಡಿ ಅಲ್ಲ ಇದು ಅದು ಫುಲ್ಲ ಕಾಂಪೌಂಡ್ಗೆ ಹೋಗಿ ಒಟ್ಟಲ್ವಾ? ஸோ இது பார்த்தீங்கன்னா மகாகனி. ஓகே மேலே போகுமா? போட்டோம். ಇವಾಗ ಅದು ಒಳಗೇನೆ ಇಕ್ಬೇಕಾ? 2 ಮೆಣಸುನು ಅದ್ರ ಜೊತೆಗೇನೆ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಇಡಿ. ಇದು ಕಿರಣ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿರೋದು. ನಮ್ಮ ಕಿರಣ್ ಅದೇ ಶಾಲಿನಿ ಕಂಡನ மிளகு இப்போ எடுத்து கீழே வச்சிடலாம். இது எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தால் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சாப்பா. ஸோ இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறத எடுத்து நம்ம வச்சு விட்டுறலாம். ಸೂಪರ್. ಪಾಟುಗಳೆಲ್ಲ ಕೊಡ್ರಿ ಹಂಗೆ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಮಮ್ಮಿ. ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹತ್ರ ಇಕ್ಕಿ. ಇದು ಜಸ್ಟ್ ಸೇರಿಸಿ ಇಕ್ಬಿಡಿ. ಕಟ್ ಮಾಡಿಕೊಡು ಮಮ್ಮಿ. ಇದು ಒಂದು ನಾನು ಇಡ್ತೀನಿ. ಚಿಗುರ್ತಾಯ್ತಮ್ಮ ಇನ್ನು. ಅವನು ಎಲ್ಲಿಂದ ತಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ಇದಕ್ಕೆ ಇಟ್ಬಿಡು. ಒಣಗೋಗಿರ ಏನಿಲ್ಲ. ಇಡ್ಲಾರಿ ಇಲ್ಲ. ಇದೇನು ಕುಚ್ಚಿ? ಇದರದೇನಾ? ஸோ இப்போ இது மூடிடலாம். இதுக்குமே பாத்தி ಮಾಡಿಬಿಡಿ ಮಾಮ. ಆಲೋವೇರಾ ಮುಳ್ಳು ಇರುತ್ತೆ, ಭದ್ರ ಕೈ ಮೇ ಅದು ಅದರದೇ ಒಣಗೈತಮ್ಮ. ಅದು ಕಟ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಡ್ರಿ ರೀ. ಕಟ್ பண்ணிடுப்பா. ಅಲ್ಲ ಆಲೋವೇರಾ ಭದ್ರ ಕೈ ಕಾಂಜೆ ಎಲ್ಲ ಕಟ್ பண்ணிட்டா இதெல்லாம்
அது துளுரும் அப்புறமா இது எடுத்துட்டா அப்படி எடுத்து அங்கே வெத்தலை மாதிரி இருக்குப்பா பார்க்கறதுக்கு. ஆனால் மிளகு தானே, மிளகு ஸ்மெல் பண்ணி பாரு. நெல்லிக்கொடி என்ன வெத்தலை தான் தோணுது. இல்லை கட் பண்ணி பாரு, அப்படி பார்த்தா எப்படி தெரியும்? இல்லை மிளகு தான், மிளகு தான், இதோ மிளகு தான் மம்மி. ஏன்னா இந்த மாதிரி என்ன பக்கத்தே துளுப்போம், அதுக்கு தான். ಸ್ವಲ್ಪ ಪಾತಿ ಥರ ಮಾಡಿ ಮಾವ. ಈ ಚಂಬರ್ತಿ ಇದು ಸಾಮಂತಿ ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಎತ್ಬಿಡೋಣ. ಸುಮ್ಮನೆ ಇದು ಪಡಂದು ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಏನು ಹೂವು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಇದು ಮುಂದೆ ಇದಾಗಲಿ, ಇದು ಇದು ಅದ ಫುಲ್ಲಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ. மக்கள்ஸ் இதுதான் லெமன் கிராஸ். ஸோ இந்த லெமன் கிராஸை வச்சு தான் நான் லெமன் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன் ரெகுலராகவே. நம்மளோட வெயிட் லாஸ்க்கு இது நல்ல எஃபெக்டிவான ஒரு இது. ஸோ ரெகுலராகவே நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன வராது, தொப்பை வராது, தொப்பை வராது. ஸோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு கேரளா ஃப்ரெண்டுக்கிட்ட என் பொண்ணு நான் லெமன் டீ குடிக்கிறேன்ட்டு லெமன் கிராஸை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து லெமன் டீ குடிச்சிட்டு வரேன். தொப்பை வரல எனக்கு, தொப்பை கறியில இல்லை, தொப்பையே வரல. கொழுப்பு கொழுப்பெல்லாம் குறையுது. எங்கள் அம்மாவுக்கு போட்டு கொடுக்கணுமா? இந்த டோராவும் இந்த ரோஸியும் வந்த இதில் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஓடிடுது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே இங்கே ஃபுல்லாக இதே தான். மக்கள் நம்மள கத்திரிக்காய் செடியில் நிறைய பூ விட்டுருக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான கத்திரிக்காய் விட்டுருக்கு. வேறு எங்கே இருக்குடா? இதோ இதில் இருக்குது பாருங்க, இங்கே இங்கே கத்திரிக்காய், இங்கேயும் பாருங்க குட்டி கத்திரிக்காய் நிறைய விட்டுருக்கு. 2 கத்திரிக்காய், இங்கே 2 கத்திரிக்காய். மிளகா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுனே வருது. ஸ்ட்ராபெரி இருக்குது தானே தங்கம்? பிச்சிட்டியா? ஏன் இல்லை, ஸ்ட்ராபெரி விட்டுருக்கு பாருங்க. இப்படி எடுத்து பார்த்தா தான் ஸ்ட்ராபெரி இருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்களேன், பச்சை மிளகாய் செடி. என்னடா என்ன பச்சை மிளகாய் வச்சு நீ என்ன பண்ணுவ? வேணுமா? இந்த பச்சை தட்டா அப்பா. பச்சை மிளகாய் நல்லா வந்து அப்பா சிவப்பு மிளகாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நண்டுமா சாப்பிட போகுது. நண்டு என்னடா சாப்பிட்டா கச்சி கச்சு 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 கச்சு. இங்கே வேறு ஆண்டி சாப்பிட்றாங்க, அங்கே சாப்பிடு. பச்சை மிளகாய் இங்கே பாருங்க அம்மாடி, இங்கே நல்ல பெரிய சைஸாக இருக்கு. வாடா, பச்சை மிளகாய் நல்லா முத்திட்டு இருக்கு, நல்லா சூப்பராக. அப்பாடி அம்மா மாமாக்கு என்ன வேணுமா பாருங்க. மாமா தண்ணி ஊற்றி மாமா அது நோಡ್ಬಾರ್ದು, ನೋಡ್ತೀರಾನೆ இது ಮಾಡಿ. அப்பா இதுதான் யாருக்கும் பிடிக்கிறது இல்லைம்மா, நீங்க தான் குறை சொல்றீங்க. ரெட் பண்ணிட்டியா? அது ஆக்குறேன் ரெட் பண்ணும். சரி, இந்த மாதிரி இந்த எங்க கட்டிடு வந்து ஓகே ರೀ. தண்ணி ஊத்திப்போ, தண்ணி ஊத்துறாடி. இந்த தண்ணி குடுங்க, ஊத்துறாடி. கட் பண்ணி ஓ நீ சொல்ற
தனி அந்த நண்டவ வீடு எப்படி அது ஏதோ சொல்லிட்டு வராங்க. ஆயா கட் பண்ணி ஹாய் சொல்லு நண்டு ஹாய் சொல்லு நண்டை இப்ப ஆயாக்கு சொல்லி என்ன பண்ணாங்க வேலைன்னு சொல்லு. என்ன பண்ணுவோம் நண்டாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு இன்னைக்கு என்னென்ன சொல்லு என்னென்ன பண்ணாங்க சொல்லு ஐஸ்கிரீம் தரேனா ஐஸ்கிரீம் ஐஸெல்லாம் பிடிக்கும். பைப் மேல கால் கீழே அப்படின்னு சொல்லு அக்கா சொல்லு சொல்லு சன்னதா ஒன்று கட்டி வாய்க்குள்ள எடுத்து யார் ஃபோன் பிடி வராது மாதிரி இருக்கும்பா சும்மா ನಂದ ಇದು ಮರ ತರಲ இதுதானே ಇದು ಓಡ್ತಾ ಇತ್ತು ಇದನ್ನ ಇಡ್ತೀವಿ. இப்போ இதே பாட்டில் இருக்கிறத எடுத்து இங்கே வச்சிடலாம். மா அது கொம்பு கொடி தண்ணி ஊற்றிட்டு லூஸ் பண்ணுமா தண்ணி ஊற்றிட்டு ஆட்டினா வந்துடும். தண்ணி எதுவும் ಬಿಟ್ರಿ சரி ஓகே ನನಗೆ ಎದೊಳಗೆ ಸೌಂದರ್ಯ ಇದೆ ಅದಕ್ಕೆ மிக்ஸி வாடி போயிட்டு அப்புறம் ஒன்று தூக்கி போட்டு தெரியுமா அப்படி ஆக போகுது. ஸ்மெல் பண்ணி பாருங்க தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்துனாடா அந்த பக்கெட்டில் இருக்கு பாரு எடுத்துனாடா பங்காரா அந்த தண்ணி எடுத்துனாடாமா பக்கெட்டில் இருக்கு. ஆஹா பக்கெட்டில் இருக்கு. சரி எடுத்துருவா நீ தான் பண்ண ಅದು ಒಳಗಡೆ 2 ದಿವಸ ಹಾಕಿ ಅದೊಳಗೆ ಬೆರು ಇದು ಮಣ್ಣೆ ಇದೆಲ್ಲ ಕಾಫಿ சிமெண்ட் இருக்குது அதுதான் எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் அகலம் பண்ண ಈ ಥರ ಪಾಟಲ್ಲಿ ತಂದಿದ್ದು ಫುಲ್ಲಾಗಿ ಹಾಕ್ಬಿಟ್ರಲ್ಲ ಇದು ಮಮ್ಮಿ ಇದು ತಂದ್ರಲ್ಲ ಗೊಬ್ಬರ ಪಾಟಲ್ಲಿ அது வைக்க அது அப்படியே மண் செம்மண் தானே அது அப்படியே செம்மண் தானே ಇದು ಹಂಗೆ ತಾನೆ ಅವ್ರ ಹತ್ರ ತಂದಿದ್ದು தட்டம்மா ಎತ್ತೀರಾ எனக்கு எடுக்க வராது. ಇಲ್ಲ ಪಾಟ್ ಇಡೀರಿ ಹಿಂಗಾಡಿ ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಲೂಸ್ ಬಿಡಿ. ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹಾಕಿ ஒய்யோ ಪಾಟ್ ಬರುತ್ತೆ ಪರವಾಗಿಲ್ಲ ஆடு போக தான் செய்யும். ಸರಿ ಹಾಕಿ இது ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಇಲ್ಲಿ ಈ ಸಂದಿಗೆ ಹಾಕಿ இல்லை அந்த பக்கம் ಮೇಲೆ ಮೇಲೆ ಆ ಕಡೆ ಓಕೆ 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 ಅದು ಬೇರೆ ಸಪ್ರೇಟಾಗಿ ಬರುತ್ತೆ ನೋಡು ಒಳ್ಳೆದ ಹಿಂಗೆ ಅದೊಳಗೆ ಸ್ವಲ್ಪ ರೆಡ್ ಸಾಯಿಲ್ ಹಾಕೋದು இது ரெட் சைடு தான்மா போடுவான் ஒன்றாவது அது இருக்குது இல்லை ಪದ್ಮ ஆமா ಅದು ಸಪ್ರೇಟ್ ಬೇರೆ ಕಾಣಿದ್ರೆ ಹಂಗೆ ಉದ್ದಕ್ಕೆ ಅಷ್ಟವರೆಗೂ ಮಡಗ್ இல்லை இது ஒன்றே தான் அது ಓಕೆನಾ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿದೆಯಾ ಸ್ಟ್ರೈಟ್ ಮಡಗು ಇನ್ನು ಹಾಂ இது இந்த மண்ணு தர ಆ ಕಡೆಗೆ ತಳ್ಳಮ್ಮ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹಿಂಗೆ ಯಾವುದಮ್ಮ ಮುಂದಕ್ಕೆ ಹಾಂ ಹಂಗೆ ಹಂಗೆ ನೋಡ್ರಿ அந்த பக்கம் ಆ ಕಡೆಗೆ ಇವಾಗ ಈ ಗಿಡ ನಿಂಗೆ ತಳ್ಳು ಸ್ವಲ್ಪ ಸಾಕಾ ಇಷ್ಟೇ ಮಣ್ಣು போதும் போதும் அழுத்தி விடு நல்லா அழுத்தி விடு அப்படி அழுத்தி விடு ಹಂಗೇನ ಇದಾಯ್ತು ಅಂದರೆ ಸೆಂಟ್ರಿಗೆ ಒಂದಷ್ಟು ಮಣ್ಣು ಹಾಕಿ ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಇಡೀಲಿ ಗಿಡ கலக்கா செடிக்கு போடுறோம்மா மண் அந்த மாதிரி போட்டு அகலமாக வரும் சென்டருக்கு. ஓகே நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி செடி ಇಲ್ಲ ರೋಸ್ ರೋಸ್ ಇಟ್ಬಿಡೋಣ ಒಂದು
ಇದೊಂದು ಇಡೋಣ ಸುಮ್ಮನೆ ಪಾಟಲ್ಲಿರೋದು ಹೋಗುತ್ತೆ, ಕೆಳಗಿಟ್ಟರೆ ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ರೋಸ್ಟ್ ಇರ್ತಾ ಇದೆ. ಆ ಕುಟ್ಟಿಗೆ ನೋಡಿ ಒಟ್ಟಿಗೆ 3 ಪೀಸ್ ಜಾಗ ಸಾಕು, 2 ರೋಸ್ ಇಡ್ಬೋದು ಇಲ್ಲಿ. ಇದೊಂದು ಇಟ್ಬಿಡೋಣ ಈ ಪಾಟಿಗೆ. ಸರಿ ಸರಿ. ಆ ಒಳಗೆ ಅಲ್ಲೈತೆ ನೋಡು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗಿಡಗಳಲ್ಲಿ. ಏನು ರೋಸ ಎತ್ತಲಾ ಇರಿ ಎತ್ತೀನಿ. ಯಪ್ಪ ಇಲ್ಲೇನೋ ಇದೆಪ್ಪ, ಇದು ಕಲ್ಲು. ಚುಚ್ಚಿ ಹಾಕಿ. நீ ஆக்கி என்ன நீ அங்கே அடிச்சுன்னு நான் இப்படி ஆக்குறது உன் கையை ஆக்கிடும். ಯಾಕೆ ಪಾಪ ಮಾಡ್ತೀರಿ ನೋಡಿ, ಎಲ್ಲಿ ಮಾಡ ನೀವು ನನ್ನ ಮೂತಿ ಎಲ್ಲಿ ಹೊಡೆದಂಗೆ ಮಾಡಿ. பின்ன நீ பாட்டு வேலை செஞ்சு ஆக்கின எடு மணி எடு மணி 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 ஏய் மூத்தி உங்க அண்ணன் மூஞ்சி ஒடிச்சுக்குவாரு. உங்க அண்ணா யாரும் மிரட்டலாங்க. அண்ணனும் தங்கச்சி கரெக்டா உஷாரா தான் இருக்கீங்க. செலவுலயே இருங்க எப்ப பார்த்தாலும். ಸಾಕೆಟ್ಲಾ ಹಿಂಗೆ ನೋಡಿ ತಾಯಲತ್ತಿಗೆ போய் ಇರಿ, ಅದು ಇದಾಗಿದಲ್ಲ ಬರು ಇದೊಳಗೂ ಅದೇನದು மக்கள்ஸ் இது வரைக்கும் எந்தெந்த செடியை வந்து இன்னைக்கு நட்டோம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் கமெண்ட் பண்றீங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. கிஃப்ட் மறக்காம உங்களுக்கு வரும். ஸோ அதனால கரெக்டா நோட் பண்ணி வீடியோவில் எத்தனை செடி இன்னைக்கு நட்டிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க.